தமிழ்நாட்டுல இந்தியா அலையன்ஸ் விசஸ் இந்தியா அலையன்ஸ் போட்டியா இல்ல தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலையன்ஸ் போட்டியா சார்? ஏன்னா சிஎம் வந்து ஒவ்வொரு முறையுமே சொல்லும் பொழுது வந்து தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலையன்ஸ் தான் சொல்றாங்க. அப்போ திமுக வந்து இந்தியா எடுத்தாங்க புரியல இல்ல சார். சிஎம் பேசும்போது தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலையன்ஸ் தான் போட்டி அப்படி சொல்லி சொல்றாரு. பட் திமுக வந்து இந்தியா அலையன்ஸ்ல தான் இருக்குது. ஏன் அதை சிஎம் சொல்ல மாட்டாரு? அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாக்குறாரு. இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைமை யாரு? மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தான், அண்ணன் தளபதி தான். ரொம்ப தெளிவாயிடுங்க. இந்திய அளவுல கூட்டணிக்கு தலைமை வகித்தாரு சேர்பர்சன் எங்க அம்மையார் சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள். சரிங்களா? அதனால வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவர் இந்தியா கூட்டணிக்கு அவர் தான். அதுல எந்த ஒரு தேர்தல் பல தேர்தலை சந்திச்சிருக்கோம். எல்லா தேர்தலும் வெற்றி தேர்தல். ஆகையால தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்காத, தமிழ்நாட்டு நலனை அக்கறை இல்லாத பாஜக, அக்கறை இல்லைன்னா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறம்பட செயல்படுகிறார், அது வேற. ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நிதி 3450 கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா அபியான் நிதி, 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி இப்ப ஜி ராம் ஜின்னு சொல்றாரு, அதுல வந்து 2000 கோடி கொடுக்கணும். எங்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போதும் பட்ஜெட்ல ஒரு முறையும் சும்மாவது ஒரு ஐவாசிங்காவது அறிவிப்பு செய்வாங்க. இப்ப தேர்தல் நடக்குத ஏன் ஒரு அறிவிப்பு வரல, ஏன் ஒரு சிங்கிள் பைசா ஒதுக்கலைன்னா காரணம்னா தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ தோல்வி. பிஜேபியோட ஒரே குறிக்கோள் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும், அதிமுகவை விழுங்க வேண்டும். அதிமுகவை விழுங்கி அந்த கட்சியை 2 3 உடைத்து மகாராஷ்டிராவில் செய்தது போல் அங்க ஒரு குடும்பத்தில் சரத் பவார், அஜித் பவார் எடுத்துட்டாங்க. சிவசேனா ஷிண்டேவை எடுத்துட்டாங்க. பீகார்ல முடிச்சிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் முடிச்சிட்டாங்க. கடைசியா இப்ப இங்க வந்து பாமகவை 2 ஆக்கிட்டாங்க, அதிமுகவை 3 ஆக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற அதிமுக சோகா பண்ணணும், ஆக்டோபஸ் மாதிரி. அவங்க திட்டமே அதிமுகவை கையில் எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு தெரியாமையோ அந்த கட்சியுடைய தலைமை விட்டு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் பாஜக, இப்ப மட்டும் என்ன அதிமுக அங்க இருக்கு, பாஜகவுடைய கிளை கழகமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாஜகவுடைய கிளை கழகம். அவர்கள் சொல்றது மீறி ஒன்னும் செய்ய முடியாது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதிமுக தலைமையில் கூட்டணினா மோடி அதிமுக கூட்டணி சொல்லிட்டு தமிழ்நாடு விட்டு போயிட முடியுமான்னு கேக்குறேன். அவர் பிரதமர் யாரா இருக்கட்டும், நீ யார் இதை சொல்றதுக்குன்னு கேட்பாங்க. ஆனா ஒரே மேடையில அதிமுக தலைமையில் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்டிஏ கூட்டணி. அமித்ஷா என்ன சொல்றாரு,